கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கிறேன். ಕರ್ತನು ರಕ್ಷಕನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಹ್ವಾನಿಸುತ್ತೇನೆ. என்ற தினத்திலும் டீச்சிங் ஃபேக்கல்டிஸ்களுக்கு என்னுடைய ஹாப்பி டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ಈ ದಿನದಂದು ಟೀಚಿಂಗ್ ಮಾಡುವ ಎಲ್ಲ ಫ್ಯಾಕಲ್ಟಿ ಅವರಿಗೂ ನನ್ನ ಪರವಾಗಿ ಹ್ಯಾಪಿ ಟೀಚರ್ಸ್ ಡೇ ಅನ್ನು ವಿಶ್ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆசிரியருடைய உத்தியோகம் ஒரு பெரிய கனம் நிறைந்த ஒரு உத்தியோகம். ಬೋಧಕರ ಉದ್ಯೋಗ ಒಂದು ಘನ ತುಂಬಿರುವ ಉದ್ಯೋಗ. இந்த நாளில் நம்முடைய தேசத்தில் இந்த ஆசிரியர்களுடைய நாளை விசேஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಈ ದಿನವನ್ನು ಟೀಚರ್ಸ್ ಡೇ ಎಂದು ವಿಶೇಷ ಮಾಡಿದ್ದಾರೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நீங்கள் சிறு பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிறீர்களோ இல்லாட்டி காலேஜ் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிறீர்களோ, ನೀವು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಟೀಚಿಂಗ್ ತಗೋತೀರೋ ಇಲ್ಲಾದ್ರೆ ಕಾಲೇಜ್ ಲೆವೆಲ್ ಅಲ್ಲಿ ಟೀಚಿಂಗ್ ಆಗಿದ್ದೀರೋ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತರ್ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. உங்களுடைய பிள்ளைகள் மேலும் தம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுவார். ಮಕ್ಕಳ ಮೇಲೂ ಕರ್ತನು ತನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು நீங்கள் செய்கிறதான இந்த உன்னத பணி நிமித்தமாக ನೀವು ಮಾಡುವ ಈ ಉನ್ನತ அநேக மேதைகளை நீங்கள் உருவாக்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். ಅನೇಕ ಜ್ಞಾನವಂತರು ನೀವು ಉಂಟು ಮಾಡುತ್ತೀರಿ. நீங்கள் அவரை போதகர் என்று சொன்னார்கள். ಜನರು ಯೇಸು ನೋಡಿ ಬೋಧಕನಂತ ಹೇಳಿದರು. யோவான் எழுதின சுவிசேஷம் 13:13 இவ்விதமாய் வாசிக்கிறோம். யோவான் ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 13:13 ನೋಡುತ್ತೇವೆ. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான் என்று சொன்னார். ನಾನು ಅಂತವನೇ ಅಂತ ಹೇಳಿ. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மாத்திரமல்ல, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ದೇವರು ಕರ್ತನು ಮಾತ್ರವಲ್ಲ, சகலவற்றையும் உண்டாக்கி அதை ஆளுக செய்கிறதான தேவனாய் இருக்கிறது மாத்திரமல்ல, ಸಕಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಅದನ್ನು ಆಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಆತನು எல்லாவற்றையும் ஆட்கொள்ளுகிற ஆண்டவர் மாத்திரமல்ல, ಎಲ್ಲವನ್ನ ಮೇಲೆ ಆಡಳಿತ ಮಾಡುವ ದೇವರು ಮಾತ್ರವಲ್ಲ, மனுக்குலம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நல்வழியை போதிக்கக்கூடிய ஒரு போதகராய் இருக்கிறார். ಮನುಷ್ಯರು ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕೆಂದು ಆತನು ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗವನ್ನು ಬೋಧಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ஒரு உன்னதமான போதகர். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆತನು ಉನ್ನತವಾದ ಬೋಧಕ. நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட ஜீவியத்தில் ஜெயமாய் வாழ்வதற்கு எப்படி என்று நமக்கு போதிக்கக்கூடியவர். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಹೇಗೆ ಜಯಶಾಲಿಯಾಗಿ ಇರಬೇಕೆಂದು ಆತನು ಬೋಧಿಸುತ್ತಾನೆ. அவர் போதிக்கிறது மாத்திரமல்ல, ಆತನು ಬೋಧಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, வழியிலே நடக்கிறதுனால் உண்டாகும் நன்மைகள் என்ன என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார். ಆತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವುದರಿಂದ ಬರುವ ಶುಭಗಳು ಏನು ಎಂದು ಆತನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಾನೆ. கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, ಆತನು ಕಲಿಸಿಕೊಡುವುದು நாம் அப்படி நடக்க வேண்டும் என்ற மாதிரியை பின்பற்றுங்கள் என்று அவர் வழிகாட்டுகிறார். ನಾವು ಆ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕೆಂದು ನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿ ಅಂತ ಆತನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. உலகத்தில் நிறைய போதகர்கள் இருக்கிறார்கள். ಲೋಕದಲ್ಲಿ ಬೋಧಕರಿಂದ ಹೇಳುವರು ಅನೇಕರು. அநேக சப்ஜெக்ட்ஸ் போதிக்கிறவர்களாய் இருக்க முடியும். ನೀವು ಅನೇಕ ಸಬ್ಜೆಕ್ಟ್ಸ್ ಅನ್ನು ಬೋಧಿಸುವವರಾಗಿರಬಹುದು. ವಿಜ್ಞಾನத்தை போதிக்கலாம், ಸೈನ್ಸ್ ಅನ್ನು ಬೋಧಿಸಬಹುದು, சரித்திரத்தை போதிக்கலாம், ಹಿಸ್ಟರಿಯನ್ನು ಬೋಧಿಸುವವರಾಗಿರಬಹುದು. பல காரியங்களை நீங்கள் உங்கள் கல்லூரியிலே போதித்து வரலாம். ಹಲವಾರು ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ಬೋಧಿಸುವವರಾಗಿರಬಹುದು. ஆனால் இந்த போதகர் உன்னதமானதை போதிக்கிறவர். ಈ ಬೋಧಕನು ಉನ್ನತವಾದದನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಾನೆ. மனிதனுக்கு தைரியத்தை போதிக்கிறவர். ಮನುಷ್ಯರಿಗೆ ಧೈರ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಾನೆ. மனிதன் நல்ல நாகரிகத்தோடு நடந்து கொள்வதை போதிக்கிறவர். ಮನುಷ್ಯನು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಆತನು ಬೋಧಿಸುತ್ತಾನೆ. ஒரு நாள் ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து கேட்பதை பார்க்கிறோம். ಒಂದು ದಿನ ಒಂದು ಮನುಷ್ಯನು ಯೇಸು ನಮ್ಮಲ್ಲಿ ಹೀಗೆ ಕೇಳುತ್ತಾನೆ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:16 இதை வாசிக்கிறோம். ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 19:16 ಓದುತ್ತೇವೆ. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார். ಒಂದು ಮನುಷ್ಯನು ಹೀಗೆ ಯೇಸು ಬಂದು ಕೇಳುತ್ತಾನೆ, நீர் ஒரு நல்ல போதகர், ನೀನು நல்ல ಬೋಧಕರು, நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், ನಾನು ನಿತ್ಯ ಜೀವ ಹೊಂದಬೇಕು, நீடித்த வாழ்வை பெற வேண்டும். ನಿತ್ಯ ಜೀವ ನನಗೆ ಬರಲಿ. அவர் போதித்தது மாத்திரமல்ல, ಆತನು ಬೋಧಿಸಿದ್ದು அவர் ಅன்றாட ಜೀವಿಯத்தில் ஒரு சாதாரண மனிதனாய் வாழ்ந்து வந்தார். ಆತನ ಜೀವನದಲ್ಲೂ ಆತನ ಒಂದು ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದರು. பிரியமானவர்களை, தான் போதகனாய் இருந்தாலும் ಬೋಧಕನಾಗಿದ್ದರು, ஜனங்களோடு அவர் இடைபடுவதிலே, ಜನರ ಬಳಿ ಇರುವುದಿಲ್ಲ, தன்னை ஒன்றுபடுத்திக் கொள்வதிலே, ಜನರ ಬಳಿ ಒಂದು ಮಾಡುವುದಿಲ್ಲ, அவர்களுடைய உள்ளங்களை அறிந்து கொண்டு போதித்தவராய் இருந்தார். ஜனங்களோடு மிங்கிளாகி அவர்களுக்கு ஞானத்தை போதித்து மேலே அவர் கொண்டு வந்தார். ಜನರ ಸಂಗಡ ಮಿಂಗಳಾಗಿ ಅವರಿಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಹೇಳಿಕೊಟ್ಟು ஜனங்கள் அன்றாட ஜீவியத்தில் எப்படி வாழ்வதற்கு என்று சொல்லி ஒரு சிம்பிளிசிட்டியை கற்றுக் கொடுத்தார். ಜನರು ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಹೇಗೆ ಬದುಕಬೇಕೆಂದು ಆತನು ತೋರಿಕೊಟ್ಟನು. இயேசுவை போல இந்த போதகர் உலகத்தில் ஒரு போதகரும் காண முடியாது. ಯೇಸು ಹಾಗೆ ಯಾರು ಬೋಧಕರು ಇರಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:8 சொல்லுகிறது, ಸುವಾರ್ತೆ 23:8 ಹೇಳುತ್ತದೆ, நீங்கள் உங்களை போதகர் என்று அழைத்துக் கொள்ளாதீர்கள், ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ಬೋಧಕರೆಂದು ಕರೆಯಬೇಡಿ, தேவன் ஒருவரே போதகர். ದೇವರೊಬ್ಬರೇ ಬೋಧಕ. காரணம்,
தேவன் ஒருவரே நமக்கு வேண்டிய நித்திய ஜீவனை குறித்து போதிக்கிறவர். ಏಕಂದ್ರೆ ದೇವರೊಬ್ಬರೇ ನಮಗೆ ಬೇಕಿರುವ ನಿತ್ಯ ಜೀವ ಬಗ್ಗೆ ಹೇಳಿಕೊಡ್ತಾನೆ. இங்க உள்ள எல்லா டீச்சர்மார்களும் அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸை நன்றாய் போதிக்கலாம். ಇಲ್ಲಿರುವ ಟೀಚರ್ಸ್ ಅವರಿರುವ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಅನ್ನು ಚೆನ್ನಾಗಿ அது ಬೋಧಿಸಬಹುದು. நம்முடைய தரத்தை உயர்த்தலாம், ಅದು ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಸ್ಥಾನವನ್ನು ಮೇಲೆ நம்முடைய ತರಬಹುದು, அறிவை உயர்த்தலாம், ನಮಗೆ ಜ್ಞಾನ நமக்கு ஒரு ಹೆಚ್ಚಳವಾಗಬಹುದು, நல்ல எதிர்காலத்தை கட்டி எழுப்புகிறதா இருக்கலாம், ನಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಭವಿಷ್ಯ ಕಾಲ சமுதாயத்துல ಕೊಡುವ கனம் பொருந்திய ஒரு மனுஷனாய் நிறுத்தலாம். ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಘನವುಳ್ಳ ಮನುಷ್ಯ. ஆனா இயேசுவின் போதனை எப்படிப்பட்டது என்று சொன்னால், ಯೇಸುವಿನ ಬೋಧನೆ ಯಾವ ರೀತಿ ಉಳ್ಳದೆಂದರೆ நித்திய நித்திய காலமாய் நாம் மகிழ்ச்சியோடு வாழும்படியாய் உள்ளதான போதனை. ಅದು ನಿತ್ಯ ಕಾಲವಾಗಿ ನಾವು ಸಂತೋಷ ಪಡಕ್ಕೆ ಇರುವ ಬೋಧನೆ. ஆனபடியால் தான் அந்த ஐஸ்வர்யவான் அந்த போதனையை கேட்டு வந்தான். ಅದಕ್ಕಾಗಿ ಐಶ್ವರ್ಯವಂತನ ಬೋಧನೆ ಹುಡುಕಿ ಬಂದನು. யோவான் 17:3 சொல்லுகிறது, ಯೋಹಾನ 17:3 ಹೇಳುತ್ತದೆ, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் ಒಂದೇ ಆದ ನಿಜ ದೇವರಾದ ನಿಮ್ಮನ್ನು உம்மை அனுப்பினதான இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். ಆತನು ಕಳಿಸಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ತಿಳಿಯುವುದೇ ನಿತ್ಯ ಜೀವನ. இந்த நித்திய ஜீவனை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ಈ ನಿತ್ಯ ಜೀವನ ಹೇಗೆ ಹೊಂದಬಹುದು? தேவன் ஒருவரே என்பதை விசுவாசிக்க வேண்டும். ದೇವರೊಬ್ಬರೆಂದು ನಂಬಬೇಕು. அந்த தேவன் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ಆ வேண்டும். ದೇವರು ಕಳಿಸಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬಬೇಕು. விசுவாசிக்கிறவன் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ನಂಬುವವನು ಆ ಜೀವನ ಹೊಂದಬಹುದು. யோவான் 3:16 சொல்லுகிறது, ಯೋಹಾನ 3:16 ಹೇಳುತ್ತದೆ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி நம்மை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ಯಾರು ದೇವರ ಕುಮಾರನನ್ನು ನಂಬುತ್ತಾರೋ ಅವರು ಕೆಟ್ಟು ಹೋಗದೆ ನಿತ್ಯ ಜೀವ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಷ್ಟು ಪ್ರೀತಿಯನ್ನು இந்த ತೋರಿದರು. போதகர் கெட்டதை நமக்கு போதிக்கிறவர் அல்ல, ಈ ಬೋಧಕನು ನಮಗೆ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯ ಬೋಧಿಸುವುದಿಲ್ಲ, நித்திய வாழ்வுக்கு நேரானதை போதிக்கிறவர். ನಿತ್ಯ ಜೀವನಕ್ಕೆ ಬೇಕಿರೋದನ್ನು நீங்கள் ಓದಿಕೊಳ್ಳಬೇಕು. அநேக மக்களுக்கு அநேக பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கலாம். ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿರಬಹುದು. அதற்கு தான் இந்த நாளை உங்களுக்கு கனம் பொருந்திய நாளாய் வைத்திருக்கிறார்கள். ಅದಕ್ಕಾಗಿ ಈ ದಿನವನ್ನು ನಿಮಗೆ ಘನವುಳ್ಳ எல்லாருக்கும் ஆசிரியராய் இருக்கிற உங்கள் மேல் ஒரு ஆசிரியர் இருக்கிறார். ಎಲ್ಲರಿಗೂ ಬೋಧಕರಾಗಿರುವ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಒಂದು ಬೋಧಕರಿದ್ದಾರೆ. அவர் நல்ல போதகர், ಆತನು ಒಳ್ಳೆ ಬೋಧಕ, உன்னதமான போதகர். ಉನ್ನತವಾದ ಬೋಧಕ. உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழுகிறதான போதனையை கொடுக்கிற போதகராக மாத்திரமல்ல, ಬರೀ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಗೆ ಬದುಕಬೇಕೆಂದು ಬೋಧಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, நித்திய நித்திய காலமாய் நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான போதனையை கொடுக்கக்கூடிய போதகர். ನಿತ್ಯ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಆತನು ಬೋಧಿಸುತ್ತಾನೆ. அருமையான தேவ ஜனங்களே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 73ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது 73ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அங்கே பிரியமானவர்களை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ಕೀರ್ತನೆಗಾರನಾದ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி ನಿನ್ನ ಆಲೋಚನೆ ಪ್ರಕಾರ ನನ್ನನ್ನು ನಡೆಸಿ முடிவிலே என்னை மகிமைக்குள்ளாக ஏற்றுக்கொள்வீர். ಅಂತ್ಯದಲ್ಲಿ ನನ್ನ ಮಹಿಮೆಗೆ ಕೊಂಡೊಯ್ಯಿ. தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட போதகர் என்று சொன்னால், ದೇವರಾದ ಕರ್ತನು ಯಾವ ರೀತಿಯ உலகத்திலும் நீ நடக்கும்படி ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்துகிறவர். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆ ಕೊಡುತ್ತಾನೆ. நித்திய ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்கும்படி ನಿತ್ಯ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನೀನು ಪ್ರವೇಶಿಸುವ இந்த உலகத்தின் எல்லா சஞ்சலங்களையும் மறந்து ಲೋಕದಿರುವ ಎಲ್ಲ ಚಂಚಲವನ್ನು ಮರೆತು நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ನಿತ್ಯ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿ தேவனோடு யுக யுக காலமாய் வாழும்படி ದೇವರ ಸಂಗಡ ಯುಗ ಯುಗ ಕಾಲ ಇರುವುದಕ್ಕೆ நித்திய வழியை போதிக்கக்கூடிய போதகர். ಆ ನಿತ್ಯ ಮಾರ್ಗವನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಾನೆ. ஆனபடியால் என் அருமையான ஆசிரியர்களே, ಅದರಿಂದ ಪ್ರಿಯವಾದ அந்த ಆಶೀರ್ವಾದ நித்திய வழிகளை போதிக்கிறதான அந்த போதகரை பிடித்துக் ಆ கொள்ளுங்கள். ನಿತ್ಯ ಮಾರ್ಗವನ್ನು ಬೋಧಿಸುವ ಬೋಧಕನನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. அவரை நீங்கள் விசுவாசியுங்கள், ಆತನು ನೀವು ನಂಬಿರಿ, அவருடைய வேதத்தை தியானியுங்கள். ಆತನ ವೇದವನ್ನು ಧ್ಯಾನಿಸಿರಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. நீங்கள் அநேகரை உருவாக்குகிறபடியால் உங்கள் சந்ததியை கர்த்தர் ನೀವು ஆசீர்வதிப்பார். ಅನೇಕರನ್ನು ರೂಪಿಸುವುದರಿಂದ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಸಂತತಿಯನ್ನು நீங்கள் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. செய்கிறதான நீங்கள் தேசத்தில் செய்கிற இந்த மகத்துவமான சேவைக்காக ನೀವು ದೇಶದಲ್ಲಿ ಮಾಡುವ ಈ ಮಹತ್ವ ಸೇವೆಗಾಗಿ நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ನಾವು ஆசைப்படுகிறோம். ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ எல்லாரும் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. கண்களை மூடி ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ இந்த நியூ ஹோப் டிவியில இருக்கிற ஒவ்வொரு நேர்களும் ಈ ನ್ಯೂ ಹೋಪ್ ಟಿವಿಯಲ್ಲಿ ಇರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು முடிந்தால் முழங்கால் போட்டு ಕಾಲಾಕಿ இல்லாவிட்டால் உங்களுடைய நாற்காலியில் அமர்ந்து ಯಾಕಂದ್ರೆ ಈ ಕುರ್ಚಿಯಲ್ಲಿ நம்முடைய ಕೂತ್ಕೊಂಡು தேசத்தில் உள்ள எல்லா டீச்சர்ஸ்களுக்காகவும் ஜெபம் ನಮ್ಮ பண்ணுவீர்கள். ದೇಶದ ಇರುವ ಎಲ್ಲ ಟೀಚರ್ ಗಾಗಿ நம் மத்தியில் இருக்கிற ஆண்ட்ரூ அருமராஜ் அவர்கள் உங்களை ஜெபத்தில் நடத்துவார். Praise the Lord. Let us spend some time in praying for our teachers. They are God's instruments who have been used by God to shape our lives and our future. Firstly, let us pray for the mental and the physical health of the teachers. ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಸ್ವರ್ಗೀಯ ತಂದೆಯೇ, ಈ ಒಳ್ಳೆಯ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಈ ಶಿಕ್ಷಕರ ದಿನದಂದು ನಮ್ಮ ಶಿಕ್ಷಕರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಈ ದಿನದಲ್ಲೂ ದೇವರೇ, ನಮ್ಮನ್ನು ಒಳ್ಳೆಯ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿ ಉನ್ನತ ಪುರುಷನಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದ ನಮ್ಮ ಶಿಕ್ಷಕರಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡಬೇಕೆಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ಅವರು ಇನ್ನೂ ಅನೇಕ ಮಕ್ಕಳನ್ನು ರೂಪಿಸಿ ಒಳ್ಳೆಯ ಪುರುಷನಾಗಿ ನಿಲ್ಲಿಸಲು ಅವರಿಗೆ ಬೇಕಾದ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡಿರಿ ತಂದೆಯೇ. ದೇವರೇ ಸ್ತೋತ್ರಪ್ಪ.
ಈ ಸಮಯದಲ್ಲೂ ನಮ್ಮ ಬೇಡಿಕೊಂಡ ಎಲ್ಲ ವಿಜ್ಞಾಪನೆಗಳಿಗೆ ನೀವು ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಸ್ವರ್ಗೀಯ ತಂದೆಯೇ, ಆಮೇನ್. Teachers play an important role in the life of children. They are the role models. So therefore, let us pray for the skill development of the teachers, that God would give them the wisdom and all the technical capabilities to reach out to the children to the fullest ability. So now, let us spend some time in praying for this prayer point. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள அன்பின் ஆண்டவரே, ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த டீச்சர்ஸ் டே நாளிலும் தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் இந்தியா தேசத்தில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸையும் அப்பாவும் சமூகத்தில் இந்த வேளையில நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்ட எல்லா டீச்சர்ஸையும் எங்கள் இந்தியா தேசத்துக்கு ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க மத்தியில் ஒரு எழுப்புதலை போடுங்க அப்பா. உங்களை பற்றி அருகில் அவங்க வளரட்டும் தகப்பனே. அவங்க மத்தியில் சுவிசேஷங்கள் கடந்து செல்லட்டும் தகப்பனே. கர்த்தாவே, நீங்க கிரியை செய்யுங்க, வழி நடத்துங்க, நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. விசேஷமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் இந்தியா தேசத்தில் இருக்கிற அப்பா எலிமெண்டரி அப்பா அந்த செக்ரட்டரியில ஒர்க் பண்ற அப்பா 58 லட்சம் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே டீச்சர்ஸையும் அப்பா ஸ்தோத்திரம் செகண்டரி இந்த மாதிரி இல்ல ஒர்க் பண்ற அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே 22 லட்சம் டீச்சர்ஸ் அப்பா இவங்க மொத்த பேரையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த பேண்டமிக் பீரியட்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் எவ்விதமாய் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்பா ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இல்லாம ஆண்டவர் ஆன்லைன் இவ்விதமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிற அவங்களுக்கு அப்பா ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்களும் சமூகத்தில் தான் அடங்கி இருக்கிறது தகப்பனே. அப்பா எங்கள் இந்தியா தேசத்திற்கு எல்லா டீச்சர்ஸுக்கும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் நல்ல ஞானத்தை கர்த்தர் தாமே நீங்க தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளுக்கு எவ்விதமாய் போதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா நல்ல ஞானத்தையும் அறிவையும் கர்த்தாவே நீங்க தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, முழுவதுமாய் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. So at this time, let us pray for the moral life of the teachers, that God would give them the highest moral standards and that they might exhibit Christ-likeness in whatever they do. So let us spend some time in praying for them, that God will use the teachers to set up high standards, high moral standards for the students and the people they teach. Glorious Heavenly Father, we thank you for giving us this blessed day to honor and thank every single teacher of our country, O Master. Lord, I place every single teacher into your loving and caring arms. Lord, when you walked this earth, you led by word and example. I pray that you shower upon our teachers the same spirit so that they may lead as examples and as role models to the future generations, O Lord. Since they have this huge responsibility of molding the future generations, I pray that they be able to complete and fulfill their responsibility with the utmost passion, dedication and motivation, O Master. I pray that you remove all the temptations and obstacles that Satan places in their way that prevents them from leading a moral life. Lord, just like you had high moral standards, I pray that all our teachers lead a highly moral life and impart the same knowledge into the future generations of this nation. May your good and willing spirit lead our teachers in the paths of righteousness. In Jesus' matchless name I pray. Amen. Now let us pray for the educational ministry of our country and also of the various heads of the various institutions and the various educational boards. Let us pray that God will give them the wisdom that they might impart the education in the right manner, that all the methods and all the subjects and all the lessons in the subject be relevant to the students. Also, let us pray that all the subjects be neutral and there should be no any man-made agenda that is pushed through the subjects. Let us all pray for this prayer point. சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா ஏசப்பா, இந்த டீச்சர்ஸ் டே அன்னைக்கும் ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா ஒவ்வொரு எஜுகேஷனல் அஃபீஷியல்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே நீங்கள் எஜுகேஷனை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கல்வித்துறை அமைச்சர் ஆண்டவரே சுரேஷ்குமாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஏசப்பா அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நீங்கள் தந்து நடத்துங்கப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா புது திட்டங்களை ஆண்டவரே, நல்ல திட்டங்களை கர்த்தர் நீங்கள் தந்து நடத்துங்கப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல திட்டங்களோடு ஆண்டவரே அது ஆண்டவரே செயல்முறைக்கு கொண்டு வர கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது நிமித்தம் ஆண்டவரே எங்கள் இந்தியா தேசத்தில்
தேசத்தில் ஆண்டவரே கல்வித்துறை ஆண்டவரே ஏசப்பா நிமித்தம் ஆண்டவரே பெருக கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே எங்கள் கல்வித்துறையில் நாங்கள் சிறந்திருக்க கர்த்தர் நீங்கள் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு அமைச்சருக்காக ஆண்டவரே ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி ஆண்டவரே ஏசப்பா அவங்க புரிந்து கொள்ள கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். As we continue to remain in prayer, let us pray for equality in education. As we know that even though there are a lot of good works and good initiatives by the government, it is not reaching the people. There are a lot of hindrance in the education. So at this time, let us pray for the equality in education. Our heavenly beloved Father, thank you for this day. Thank you for this time for you have given for us to pray, Lord Jesus. Lord, on this occasion of this Teachers' Day, I pray especially for each and every teachers in our world, Lord Jesus, especially in our Indian country and in the Karnataka state, Lord Jesus. Especially I pray for the equal rights of the education in our country, Lord Jesus, especially in our Karnataka state also, Lord Jesus. It shouldn't be like for the rich peoples a good high qualified education and for the poor people somewhat something education. No, Lord Jesus, everyone should have, everyone should get, each and every students, each and every children should get the quality of education, Lord Jesus. Lord, bless each and every teachers, Lord Jesus, especially in the rural countries, Lord Jesus, in the rural states, Lord Jesus. I pray you give a best knowledge and skills for the teachers so that they may provide a good education to the children, Lord Jesus. As there is in the Bible, Proverbs chapter 2, from your mouth comes the knowledge and wisdom, Lord Jesus. As the same you give, as the same verse you give to every teachers your knowledge, Lord Jesus. Lord, bless them with your knowledge, Lord Jesus. I give each and every teachers in your hands, Lord Jesus. Let them be as a friend, as a guider, as a counselor to each and every children's, Lord Jesus. Let them know each and every children's heart, each and every children knowledge, and let them teach according to that, Lord Jesus. Give them that type of blessings, Lord Jesus. In Jesus' name I pray, amen. Finally, let us pray for the new educational policy which has been come this year. Let us pray that God will use His wisdom and implement this policy in the right way, and also that many people will be impacted by this, and the rate of literacy in our country will increase as a result of this. Shall we all close our eyes and pray for this prayer point? Our gracious and loving Heavenly Father, Lord, source of all wisdom, Lord, we come into your presence, O Lord. At this time, Lord, we come before you and ask for your mercy and your grace on our teachers. Lord, they have been your instruments, O Lord, in shaping our lives and shaping our future. Lord, at this moment, at this special day, Lord, we pray for your health and your protection upon them. Lord, give them your wisdom, O Lord, to use their skills to the maximum capabilities. Lord, at this moment, we are praying for all the educational institutions and all the major educational boards of our country. Lord, you reign over them, Lord. Let your wisdom be upon them. Lord, you give them the wisdom. Let no man abuse these powers or bring forth anything that would misuse or mislead the people or mislead the students. Also, Lord, we are praying for the life of the teachers. Lord, give them the good health and strength. Give them the physical and the mental and the spiritual strength, Lord, to remain faithful to the calling, the great calling that you have given to them. Also, Lord, let the teachers display Christ-likeness in whatever they do. Help them to have the highest standards, and in this way to impact the children and the students whom they teach, Lord. Lord, this time again we pray for our government and the educational policies that is bringing in this year. Lord, you give your wisdom, O Lord, to all the ministers and all the high officials, O Lord. Let the illiteracy be removed. Let the inequality in the face of education be removed. Let all the hindrance for the people, for the underprivileged people for education and all the barriers which hinder them from obtaining quality education be removed. Especially, Lord, we pray that the students who learn from our schools and our colleges and our universities, let them not be the ones who just intake knowledge
and be repositories of just mere facts. Lord, give them the wisdom to take the right decisions in their life. Lord, the Bible says the fear of the Lord is the beginning of the wisdom. Lord, let your wisdom be upon the people. Let your wisdom be upon the teachers. Let your wisdom be upon every educational institution and every educational board, so Lord. In Jesus' matchless name we pray. Amen. Dear people of God, thank you for participating along with us in this short time of prayer. God bless you and be with you. Thank you.